அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். என்னுயிர் நீயடி பகுதி 3. நேற்றைய கதையில் நாம் வள்ளி மயக்கமடைந்ததை பார்த்தோம். மோகனா வள்ளியை அம்மா என்று அழைத்தது கேட்டு ராம், தினேஷ் இருவருமே பேரதிர்ச்சியாக பார்த்தனர். அம்மா, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு என்று வள்ளி அருகில் சென்று அவர் கன்னத்தை தட்டினாள் மோகனா. வள்ளியின் நிலையை உணர்ந்து துரிதமாக செயல்பட்ட ராம் மேஜையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மோகனாவிடம் கொடுத்தவர், தண்ணீரை தெளிமா என்றார் மெதுவாக. என அழுது கொண்டே அதை வாங்கி கொண்ட மோகனா தன் கையில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி வள்ளியின் முகத்தில் 3 முறை தெளித்தாள். மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்த பிறகு வள்ளி கண்ணை திறந்து தன் அருகில் தன் மகள் அழுது கொண்டிருப்பதையும் தன் கழுத்தில் மஞ்சள் தாலி தொங்கிக் கொண்டிருப்பதையும் பார்த்து கோபத்தின் உச்சிக்கே சென்ற நொடியில் தாமதிக்காமல் பாசமாக வளர்த்த மகளை முதல் முறையாக கையை நீட்டி அறைந்து விட்டார். வள்ளியின் அடியின் பலத்தை தாங்க முடியாத மோகனா ஆ என வலியில் கத்தி சுருங்கி கீழே விழுந்தாள். அதை பார்த்த வள்ளிக்கு மனம் வலித்தாலும் கோபம் கண்ணை மறைக்க, மோகனா, உனக்கு என்னடி நான் குறை வச்சேன்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க. உங்கள் அத்தைக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னுடைய வளர்ப்பை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா என கண்கள் கலங்க அழுது கொண்டு கேட்டார். வள்ளியின் கேள்வி தினேஷுக்கு சுருக்கென்று இருந்தது. இப்பொழுது தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறான காரியம் என உணர்ந்தான். இருந்தும் மோகனாவை விட்டு கொடுக்க அவன் மனம் வரவில்லை. அதனால் வள்ளி அருகில் வந்து, வள்ளியம்மா, நான் உங்களை என்னைக்கும் வெளியாளாக பார்த்ததே கிடையாது. என்னோட அம்மா மாதிரி தான் பார்த்திருக்கிறேன். எனக்கு உங்கள் பொண்ணு தான் மோகனான்னு தெரியாது. அவளை பார்த்த உடனே எனக்கு பிடித்திருந்தது. அதனால்தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். அவள் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லா தப்பும் என் மேலேதான். அவளை அடிக்காதீங்க என்றான். தலை குனிந்து கொண்டே கண்களில் நீர் வழிய கோபமாக தினேஷ் பார்த்தாள். மோகனா நடந்து கொண்ட விஷயத்தை மறைத்து இவன் ஏதோ ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறான், இவனால் தான் எனக்கு இப்பொழுது இந்த நிலைமை என நினைத்து கொண்டாள். வள்ளி, பசங்க பிடிச்சு போய்தானே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ பேசி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். என்ன இருந்தாலும் நம்ம பசங்க கஷ்டப்பட்டால் நம்மளால் தாங்க முடியாது. எப்படி இருந்தாலும் மோகனாவை நீ ஒருத்தர் கையில் பிடித்து கொடுக்க தானே போகிற. அது என்னுடைய பையனாக இருக்கலாம்ல. ராம் சொல்வதை அதை கேட்ட தினேஷ் அம்மா, நம்மளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு அப்பா நினச்சிட்டு இருக்காங்க போல. இவள் மட்டும் கட்டாய தாலி கட்டிட்டான்னு சொன்னால் அவ்வளவுதான் என்னோட நிலைமை என மனதில் நினைத்து கொண்டான். வள்ளி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். வீட்டில் எப்படி இதை சொல்வது? ஏற்கனவே இவளை வீட்டில் கேவலமாக பேசவே ஒருவர் மாமியார் இருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்தால் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஊரு முழுக்க தண்டாரா கொடுத்து விடுவார் என நினைத்து கொண்டே இருக்க, என்ன வள்ளி, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? அதே மாதிரி நாங்களும் அவரை பார்த்துருக்கோம். எங்களை நம்பி மோகனாவை அனுப்பி வைங்க என ராம் சொல்ல, ராமின் சர வார்த்தை வள்ளிக்கு நம்பிக்கையாக இருந்தது. கண்டிப்பா ராம் குடும்பத்தில் மோகனா சந்தோஷமாக இருப்பாள். பணம் இருந்தாலும் மனிதருக்கு மரியாதை தரும் நல்லவர்தான். மோகனா படிப்பை முடிக்க நிறைய வழிகளில் உதவி செய்தவர். அவர்தானே கண்டிப்பாக தினேஷ் தம்பியின் தன் மகளை நன்றாக பார்த்து கொள்வார் என நினைத்து கூறிவிட்டு போங்க என தலையை மட்டும் ஆட்டினார். அதே சமயம் தினேஷ் வீட்டில் தன் குடும்ப ஜோஷியருக்கு கால் செய்த சரஸ்வதி, ஜோஷியரே, நான் ராம் மனைவி சரஸ்வதி பேசுகிறேன் என சொல்லுங்க சரஸ்வதி. அம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னுடைய பையன் தினேஷ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கு தான் கால் பண்ணினேன். நல்ல பொண்ணா பாருங்க. அவனோட ஜாதகம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவனோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணா பாருங்க. என்ன சொல்ல? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், பார்த்துடலாம் என்றான். இன்னும் 1 வாரத்தில் நல்ல செய்தியா சொல்லுங்க, கொஞ்சம் அவசரம் என்றாள். சரிங்கம்மா, தம்பி ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதகம் வந்தா நானும் ஃபோன் பண்ணுறேன் என ஃபோனை வைத்தான். வள்ளி சரி என சொன்னதை கேட்டு ராம், தினேஷ் இருவருமே சந்தோஷத்துடன் புன்னகை புரிந்தனர். வள்ளி, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நடந்து அதை பொறுமையாக எடுத்து சொல்லுங்க. மோகனா தினேஷ் கூடத்தான் வாழப்போறா. நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டில் பேசுங்க. அப்படி வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன கூப்பிடுங்க, நானும் சரஸ்வதியும் வந்து பேசுகிறோம் என்றாள். சரிங்க சார் என்றாள் வள்ளி. ராம் சொன்னதை கேட்டு
தினேஷ், ஐயோ, இவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணி இவளை என்கிட்ட இருந்து பிரித்து விடுவாங்களோ? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் இவளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் என மனதில் உறுதி எடுத்து கொண்டான். தினேஷ், மோகனாவை கூட்டி வா, வீட்டுக்கு போகலாம் என்றார் ராம். தினேஷ் கண்களை கண்ணீருடன் தன்னை கோபமாக பார்த்து கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்தான். ச்சே, என்ன மனுஷன்! என்னுடைய வாழ்க்கை இப்படி நடக்கணும்? எங்கள் அம்மா கூட நம்பவே இல்லை. என்ன நடந்தது என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. இவன் கூட போக சொல்கிறாங்க என நினைத்து கொண்டு தன் அம்மாவை தவிப்பாகவும் தினேஷை கோபமாகவும் மாறி மாறி பார்த்தாள். அவள் அருகில் வந்த தினேஷ், வா போகலாம் என அழைத்தான். அவனை அறவே வெறுத்தாள் மோகனா. தம்பியை எப்படி அம்மா தனியாக பார்த்து கொள்வார்கள் என நினைத்து கவலையாக எழுந்து நின்று அப்பொழுதுதான் தன் கணவனை சரியாக பார்த்தாள். கட்டுக்கோப்பாக உடலில் வைத்து ஆண்களை மயக்கும் பேரழகு போல் இருந்ததை பார்த்து அவன் என்ன இப்படி இருக்கான்? தினமும் ஜிம்மே கிதி என கிடப்பான் போல என நினைத்து கொண்டாள். தன்னை மோகனா ரசிப்பதை பார்த்து உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்ட தினேஷ், போலாமா என கேட்க மெதுவாக இருவரையும் பார்த்த ராம் வள்ளி இருவருக்குமே மன நிறைவாக இருந்தது. இருவரும் கார்மெண்ட்ஸ் விட்டு வெளியில் வந்தனர். தினேஷ் முன்னால் செல்ல அவன் பின்னால் வந்தாள் மோகனா. ராம் தினேஷ் இருவரும் காரில் ஏறிக்கொண்டனர். வள்ளி அருகில் வந்த மோகனா, மன்னிச்சிடுங்கம்மா, தம்பியை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். அழுது கொண்டே போகும் தன் மகளை பார்த்த வள்ளி, உனக்கு நானே ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தால் கூட இப்படி ஒரு தங்கமான பையனை பார்த்துருப்பேனான்னு தெரியல. தினேஷ் ரொம்ப நல்ல பையன். அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். மோகனா தினேஷை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் உங்கள் அத்தைக்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நான் இப்போ அமைதியாக இருக்க காரணம் தினேஷ் மட்டும்தான். எவ்வளவு கம்பீரமாக இருக்கின்ற பையன்! இன்னைக்கு என் முன்னாடி தலைகுனிந்து நிற்பதை என்னால் பார்க்கவே முடியவில்லை. அதனால்தான் ராம் சார் சொன்னதுக்கு சம்மதித்தேன். உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் என மனதிலேயே நினைத்து கொண்டார் வள்ளி. இருவரும் வள்ளியுடன் கண்ணாலேயே சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் தினேஷ். அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டின் போர்ட்டிகோவின் அறையில் பார்க் செய்தான் தினேஷ். காரில் இருந்து மூவரும் இறங்கினர். தன் மகனை பார்த்து, ராம், அம்மாவை நினச்சி கவலைப்படாத தினேஷ், உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா என்றார். சரிங்கப்பா என்றான் தினேஷ். வீட்டின் வெளியில் நின்றான். சரஸ்வதி, சரசு, சரசு. வாசலுக்கு வந்தவர் முதலில் பார்த்ததென்னவோ மோகனாவைத்தான். அவளுக்கு கழுத்தில் தொங்கும் தாலியே அவளுக்கு பக்கத்தில் தயக்கத்துடன் மிகவும் தன் மகனையும் பார்த்து மிகவும் குழம்பினார். அங்கு என்ன நடந்தது என பொறுமையாக கேட்க நடந்த அனைத்தையும் சுருக்கமாக கூறிய ராம், மோகனா வேறு யாரும் இல்லை சரசு, வள்ளியோட பொண்ணுதான் என்றான். சரஸ்வதி வேகமாக உள்ளே சென்று இருவருக்கும் ஆரத்தி சுற்றி பொட்டு வைத்து விட்டாள். உள்ளார போங்க என சொல்லி வெளியில் வந்து தண்ணீர் ஊற்றினாள். மோகனாவை அருகில் வந்து அவர்களை அணைத்து கொண்டார். இந்த கல்யாணத்துக்கு ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்று நினைத்து போயிருந்தான். வந்தவுடனே ஆரத்தி சுற்றி மருமகளை கட்டிப்பிடித்து கொஞ்சிறதை பார்த்தார் ராம். அம்மா, நான் இப்படி பண்ணது உங்களுக்கு கோவமா இல்லையான்னு தினேஷ் கேட்டே விட்டான். தன் அம்மாவின் செய்கையை பார்த்து மோகனாவிடம் இருந்து பிரிந்த சரஸ்வதி, நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டிருந்தால் நான் கோபப்பட்டிருப்பேன். ஆனால் நீ மோகனாவை கல்யாணம் பண்ணி வந்திருக்க. எனக்கு மோகனாவை பார்ப்பதற்கு முன்னாடியே அவளை பிடிக்கும். அவளை பற்றி நிறைய வள்ளி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் நீ தப்பிச்ச என்றார். ஓ என்ற தினேஷ் தன் மனைவியை பார்த்தான். மோகனா, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம் என்றாள் சரஸ்வதி. தினேஷ் கையை காட்டினார். சரஸ்வதி காட்டிய அறைக்கு சென்றாள். அவர்கள் முன்னாலே பின்னாலே தினேஷும் சென்றான். அதை பார்த்து தம்பதியினர்களுக்கும் புன்னகை புரிந்தனர். சரஸ்வதி, அவங்க வாழ்க்கையை எப்போதும் எந்த சடங்கும் பண்ண வேண்டாம். தினேஷ் என்கிட்ட சென்னைக்கு போகலாம்னு சொன்னான். அங்கே போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சென்னையில் என யோசித்த சரஸ்வதி, சரிங்க,
நான் எந்த சடங்கும் ஏற்பாடு பண்ணலை என்றால் தினேஷ் ரூமில் ஒரு மூலையில் உட்கார்ந்த மோகனா இன்று நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்து கொண்டிருப்பாள். அவனிடம் இன்று சண்டைக்கு போகாமல் இருந்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்காதே என நினைத்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுததை பார்த்த தினேஷுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. தன் முன்னால் நிழல் ஆடுவதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள். தன் கணவனை பார்த்த இவன் முன் இருக்க பிடிக்காமல் தலையை குனிந்து கொண்டு குளியலறைக்கு தேடி உள்ளே சென்று கதவை அடைத்து கொண்டாள். இதுதான் தாலி கட்டி கூட்டி வந்தாலும் அவள் காட்டும் பாராமுகம் கூட அவனுக்கு வலித்தது. குளியலறைக்கு வந்தவள் அழுது அழுது ஓய்ந்து போனாள். கடைசியில் எதையோ முடிவெடுத்தது போல சவரை திறந்துவிட்டு அதிலேயே நின்றாள். பின்பு குளித்து முடித்துவிட்டு சட்டை தேடும்போதுதான் ஆடை எடுத்து வரவில்லை என்பதை உணர்ந்தாள். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? மாற்று துணி கூட இல்லையே, நான் போட்டிருந்த ட்ரெஸ் கூட ஃபுல்லாக நனைஞ்சிருக்கே என நினைத்து கொண்டு அப்படியே நின்றாள். என்னுயிர் நீயடி கதை தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.